Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 28 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் weight lossக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா weight loss பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா இன்னும் நிறைய பேர் நம்மளோட வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து போகும். சோ அதனாலதான் லைக் பண்ண சொல்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். எல்லா டவுட்ஸுமே என்ன கேக்குறீங்க அப்படின்னா அந்த சியா சீட் வந்து குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆமா, சியா சீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து வந்து இருக்கு, ஃபைபர் கண்டென்ட். சோ அதனால உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து எப்படி வந்து எத்தனை நாள் நீங்க டெய்லியும் குடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சில பேருக்கு அது குளிர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதனால வாரத்துக்கு 2-3 நாள் அப்படி வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஜூஸ் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அது கூட எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து சுகர் ஆடட் இல்ல, எதுவுமே சேர்க்க கூடாது. இனிமே கேட்டுட்டே இருக்கீங்க தேனாவது நாங்க வந்து எடுத்துக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை இதெல்லாமே கேக்குறீங்க. கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நைட்ல லைட்டா ஸ்ட்ரோக் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லங்ஸ்ல இருந்து கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லவும் கொஞ்சம் அது வேற டென்ஷனாவே இருந்துச்சு. அது போக ஹஸ்பண்ட் ஃபாஸ்டிங்ல இருக்காங்க இல்லையா? சோ அதனால வேற எப்படின்னா சாப்பாடு இப்போ வீட்டுல ஒரு ஆள் சாப்பிடலன்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதனால சிம்பிளாவே நான் வந்து மேனேஜ் பண்ணிருக்கிறேன். அதை உங்க கூட கண்டிப்பா அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 days வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு நான் எப்பவும் போல வந்து ஏதாவது ரெசிபி இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன். இப்ப ஃபாஸ்டிங்ல வேற இருக்காங்களா, அது வேற எப்படின்னா நம்ம ஒரு ஆள் விட்டுட்டு நமக்கு பண்றதுன்னு போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இருக்கிறத வச்சே கொஞ்சம் நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஊருக்கு வேற கிளம்பிடுவோம், அதுக்குள்ள இருக்கிற பொருள் வச்சு காலி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி 10-15 நாள் ஆகும் இல்லையா வர்றதுக்கு? ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா இதுல வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. இன்னுமே கேக்குறீங்க, 3 லிட்டருக்கு மேல நல்லாவே தண்ணி குடிங்க. அதுவும் கேப் விட்டு குடிங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சொன்னீங்க. வேர்க்கடலை, அந்த பொட்டுக்கடலை இதெல்லாமே கொஞ்சமா அளவா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இடையில நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃபீலிங்கா இருக்கும். அந்த புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கோங்க. நிறைய வெள்ளரிக்காய் வந்து வாங்கி எப்பவுமே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல கலோரிஸ் கம்மி. அப்புறம் கொய்யாக்காய் அதுவுமே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கு. 30 days ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 50 days முடிச்சிருக்கோம். இப்ப 30 days இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டீங்கன்னா கண்டிப்பா போடுவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்கு போயிருக்கும் போது கொஞ்சம் அங்க என்ஜாய் பண்ணும் இல்லையா, அங்க என்ன கிடைக்குதோ அதுன்னுட்டு. இப்ப வந்து ஊருக்கு போற அந்த ஃபீலே எப்படின்னா இருக்குன்னா, அங்க பாப்பா முடியாம இருக்கா, அதுவே ஒரு மைண்ட்ல இருக்கா. அந்த ஊருக்கு போறத வந்து நான் 1 மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவு என்ஜாய் பண்ணி ரசிப்பேன். ஐயோ அந்த டேட் வரப்போகுது, நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சிந்தனை இப்போ வந்து அப்படியே இல்லாம போயிடுச்சுங்க. மைண்ட் வந்து அப்படியே இதுவாயிடுச்சு இல்லையா? சோ நேத்து கூட பாத்துருப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் அப்படியே மனசு விட்டு சிரிச்சாங்க. நல்லா சிரிச்சுட்டு வந்தேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிரிச்சுட்டாலே அந்த கடவுளுக்கு பிடிக்காத என்னன்னு தெரியல. இது யாரெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம சிரிச்சுட்டா அடுத்த செகண்ட் ஏதாவது ஒண்ணு நடக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க எல்லாருமே லைஃப்ல. அது எனக்கு நடக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். அது மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா சிரிச்சுட்டு வந்தேன் நேத்து. இப்போ இன்னைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டு இப்ப நைட் தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. ஏன்னா ஊருக்கு போறோம் இல்லையா, கொஞ்சம் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கலான்னு போனா ஒண்ணுமே நல்லா இல்ல. நான் ஒண்ணுமே வாங்கல. அம்மாச்சியாவது கொஞ்சம் திங்ஸ் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு நம்ம வெளியூர்ல இருந்து போறோம் இல்லையா, சோ எதிர்பார்ப்பாங்கல்ல கொஞ்சம் நம்மளுமே செய்யணும்னு நினைப்போம் அந்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே விளங்கலைங்க. இப்ப குளிர் வரப்போறதுனா குளிர் துணியை வாங்கி வச்சிருக்கிறானுங்க கடை ஃபுல்லா, மார்க்கெட் ஃபுல்லா. கொஞ்சம் அப்படியே சும்மா போகும்போதெல்லாம் அழகழகு கலெக்ஷன்ஸா இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்க போய் ஒண்ணுமே இருக்காது. நான் அன்னைக்கு ஒண்ணுமே வாங்கலைங்க. அப்படியே பிளாங்கா டென்ஷன் ஆயிடுச்சு. அதுவும் அவசரமா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போயிட்டு வந்தோமா. சோ அதனால பாப்போம். இந்த 4 days இருக்கு. கொஞ்சம் அப்படியே டைம் ரொம்ப டைட்டா தான் வந்து போகும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டே வேற வருது, அக்டோபர் 10. சோ அதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். ஃபாஸ்டிங்ல இருக்கனால நம்ம எதுவுமே வந்து பண்ணவும் முடியாது. கேக் கட் பண்றது இதெல்லாமே. சோ சிம்பிளா ஏதாவது பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்ட்ல இருக்கு. பல இது மைண்ட்ல இருக்குங்க.
அப்படியே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குது. உண்மையாவே சொல்ல போனா அப்படி சிந்தனையிலே போகும் இல்லையா. அது ஊருக்கு போறதை என்ஜாய் பண்ணி என்னால ஃபீல் பண்ணி கூட போக முடியல. ஊருக்கு போனா மைண்ட்ல முடியாது, ஊருக்கு போனா இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இங்க போகணும், அங்க போகணும், ஊருக்கு போய் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளானிங் கூட போவேன். அங்க ஒரு விதமா நடக்கும், இப்ப இங்கேயே ஒரு விதமா நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் என்ன நடக்கும் தெரியலங்க. சோ பாக்கலாம் சரிங்களா. எனக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லெவல் சப்போர்ட் தாங்க. அக்கா நீங்க இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுதாங்க என்னோட பூஸ்ட் அப்பாவே இருக்கு. சோ இதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னை டவுன் ஆகவே நீங்க விட மாட்டீங்க. நான் டவுன் ஆனா கூட நீங்க என்னை வந்து தூக்கி விட்டுறீங்க. சோ அதான் யூடியூப்ல வந்ததுக்கு நான் சம்பாதிக்கிறேனோ இல்லைங்க, உங்க மாதிரி சிஸ்டர்ஸை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு சிஸ்டர் கூட இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிலாம் கேட்டாங்களா. இவ்வளவுதான் சிஸ்டர், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, இவ்வளவுதான் வருதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. உண்மை அதுதான். நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா நல்லா வரும். நமக்கு வந்து போறதே உங்களுக்கே பாக்குறீங்க. அந்த வியூஸ்க்கு அதான் சொல்றேன், நல்லது எதுவுமே யார் கண்ணுக்கும் போகாது, கெட்டதுதான் போகும். அதுவும் கெட்டதான் தேடி தேடியும் பார்ப்பாங்க மக்கள். சோ அதனால பரவாயில்ல, நம்ம என்னோட சிஸ்டர்ஸ்க்காக நான் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பேன். என்னைக்காவது நம்ம உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட கண்டிப்பா. சரிங்க சிஸ்டர்ஸ், எல்லாருமே நான் ஊருக்கு போயிட்டாலும் அங்க நெட்வொர்க் இஷ்யூஸ், இப்போ ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் அங்க போயிட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னால அப்பப்ப ஏதாவது ஷார்ட்ஸ் ஆகுது நான் போட்டு உங்களுக்காக மெயின்டைன் பண்றேன். ஸோ எனக்கு வந்து எப்பவுமே தொடர்ந்து உங்களோட லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்படி எப்பனாலும் மெசேஜ் பண்ணுங்க, அதுதான் சொல்லுவேன் கமெண்ட்ஸ்லயுமே. இன்னும் 10-15 நாள் இப்ப வந்து ரெகுலரா வீட்டுல இருக்கிறதுனால ரெகுலரா கண்டிப்பா போடுறோம். அங்க போயிட்டு எப்படி சுச்சுவேஷன் இருக்கும்னே என்னால யோசிக்க முடியல. சோ அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் வரலாம், அங்க வந்து ஏதாவது பிஸியா நம்ம இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆனா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட சிஸ்டர்ஸ்க்காக ட்ரை பண்றேன். சரிங்களா சரிங்களா, என்னைய நீங்க மறந்துடாதீங்க, நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரிங்க சிஸ்டர்ஸ், நீங்க கொஞ்சம் மனசார பேசியாச்சு. வாங்க இன்னைக்கு டே விலாக் பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரிங்களா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நேற்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அதனால தான் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணியாச்சுங்க. 58.90 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து காஃபி போட்டு கொடுக்குறது இல்லையா. நான் தான் லேட்டாக எழுந்திரிச்சேன். அவர் விரதம் இருக்கிறனால ஒரு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எப்பவும் போல் அவங்க வந்து காலையில் சுடுதண்ணிலாம் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் அதுக்குள்ளே நம்ம வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொதிக்க வைக்கிறது தான். இதை வந்து ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சுட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம வந்து 1 மடங்கு தண்ணி வைக்கிறோம், ஸோ அது நல்லா வற்றி வரணும். அந்த மாதிரி நல்லா இதை வந்து குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாய்வு தொல்லை, இந்த மாதிரி இந்த செரிமான தொல்லை இந்த மாதிரிலாம் இருக்காது. அது போக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா, நல்லா கொஞ்சம் வெதுன்னு குடிச்சிட்டு சூப்பராக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பிட்லாமா நிறைய பேர் கேட்குறீங்க. சாப்பிட்லாம், அளவாக வந்து சாப்பிட்லாம். சரிங்களா, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இட்லி சட்டியில் தான் நான் வந்து அவிக்க போகிறேன். நம்ம வந்து தண்ணியில் வேக போடுறத விட இந்த மாதிரி இட்லி சட்டியில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கூட முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வந்து வேக வைப்பேன். அப்புறம் தான் யோசிச்சேன், தண்ணியில் வேகும்போது எவ்வளோ வந்து அந்த சாறு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. ஸோ அதில் இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரவையை தான் வந்து வறுத்துட்ருக்கேன். காலைல வந்து ரவை உப்புமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரவையை கொஞ்சம் அதிகமாக எப்போவுமே வாங்குவோம் இல்லையா. சரி அது இருக்குது, அதையே நம்ம காலி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரவையை வந்து தாளிச்சு விட்டாச்சு. எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. கருவேப்பிலை இல்லை, அதனால சேர்க்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக பிரெட் இந்த மாதிரியே சிம்பிளாக தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிடலாம், இதையாவது பண்ணி கொடுப்போம். அவங்க அம்மாச்சி பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ரவை உப்புமா வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை சட்னி சிம்பிளாக வந்து பண்ணிட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வரமிளகா, பூண்டு, அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எப்பவும் போல் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பச்சை வாசனை அடிக்காத சிஸ்டர்னு கேட்பீங்க. நல்லா நல்லெண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த பச்சை ஸ்மெல் பிடிக்கிறேன்றீங்க,
ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர். இப்போ இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேமியா உப்புமா அந்த மாதிரி இதுக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாச்சிக்கு வந்து ரவை உப்புமாவும் அது கூட வந்து அந்த பச்சை சட்னியை வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்தேன், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டீம் ஆகி சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி கத்தியை வச்சு பார்த்தேன், நல்லா சூப்பராக வெந்திருந்தது. அதனால் அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் மாடியில் போய் சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து பால் நட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 சின்ன சின்ன பீஸா வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு அதை தோல் உரிக்கணும் இல்லையா, தோலோட வச்சு நம்ம வந்து வேக வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால நல்லா சூப்பராக இருக்குங்க, ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுப்போம்ல, அது வந்து முன்னாடியே நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே எடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் அந்த இது ஆகிட்டு இருந்தது டவுன்லோடு. ஸோ அதனால் இப்போ வந்து 11 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் அம்மாச்சிக்கு வந்து கிழங்கு எடுத்துட்டு அவங்களுக்கும் காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததும் எப்பவும் போலதாங்க துணி வந்து இருந்தது இல்லையா, ஸோ கையோட போட்டு விட்டுறலாம் மிஷின்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் மாடியில் வந்து போட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நேற்று வந்து நைட்டு இந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க. நேற்று நைட்டு ஒரு 2 மணி போல் வந்து அப்படி லைட்டாக முடியாமல் வந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விளக்குக்கு வந்து அப்பப்போ எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும், ஏன்னா சொன்னேன்ல 9 நாள் இது வந்து அணையாமல் எரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே மனசை தீர்த்திட்டு வந்தேங்க. ரொம்ப ரணமாக இருக்குது. கொஞ்சம் நம்ம சிரிச்சிட்டாலே திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வருதா, பயமாக இருக்குது எனக்கு இப்போல்லாம் சிரிக்கிறதுக்கே. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து சரி பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதை கையோட இப்போயே கழுவிட்டோன்னா கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கழுவி வந்து போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸில் வந்து தண்ணி தாங்க குடிக்க போகிறேன். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா. அதனால் நல்ல ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடித்தேன். அப்பப்போ கேப் விட்டு வந்து தண்ணி குடிங்க. நிறைய பேர் குடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க, கேப் விட்டு குடிங்க. ஒரே தான் குடித்தாலும் வயிறு வலி வந்துடும். அதுக்கப்புறம் துணி மிஷினில் போட்டுறது எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு கையோட வந்து மாடிக்கு வந்து காய போட்டுட்டேன் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து உலைய வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் நேற்று வந்து சப்ஜி எல்லாமே சப்ஜினா தால் இதெல்லாமே இருந்துச்சுல நேற்று வச்சது வெஞ்சனம் எல்லாமே. ஸோ அது எல்லாமே இருக்குது. அதனால இதை வந்து குக்கரில் அலசி வச்சு விட்டுட்டேன். அது வந்து ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொட்டதான் செய்யுது, என்ன பண்ணுறது, அதையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சரின்னு கொரியர் வந்ததுங்க ஒன்று. அதை என்ன பார்சல்ன்றது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். அம்மாச்சிக்கு வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த ட்ரேலாம் வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து காமனான பிளேஸில் இருக்கா, நம்ம எடுக்கிற பொருள் எல்லாம் அதுக்கு மேலே வந்து வைப்போம், எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து திறந்து பார்த்தேன், சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சா. சரி நம்மளோட நேற்று சுரக்காய் வச்சு கூட்டு இருந்தது இல்லையா, நேற்று நைட் அங்கே போயிருந்தோம்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தனால அங்கேயே சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் பீட்ரூட் இந்த கடலைப்பருப்பு போட்ட பொரியலும் வந்து இருந்தது. ஸோ ரெண்டையும் நல்லா சூடு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதுதாங்க. அதுக்கப்புறம் நேற்று அந்த அன்னைக்கு வந்து அரைச்ச பருப்பு துவையிலும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அம்மாச்சி வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு இதாங்க லஞ்ச். இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு, ஏன்னா மிச்சமாயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்ம மட்டும்தான், அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ரவை உப்புமா பண்ணது நம்ம வந்து சாப்பிடல இல்லையா நான், அதனால் ரவை உப்புமா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நேற்று வந்து தட்டைப்பயிர் குழம்பு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நான் அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட்டு அந்த பீட்ரூட் பொரியல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். ஏதாவது 3 வகை காய்கறி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஈக்குவல் குவான்டிட்டி அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவுனேன். மதிய டைமில் வந்து தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பண்ணி டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்தில் நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க, கேப் விட்டு குடிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நல்லா வெயில் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து
மடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே துணியை சேர்க்க மாட்டேங்க, அன்னைக்கே வந்து மடிச்சு வச்சுடுவேன். அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு சரின்னு காஃபி போட்டுட்டு போனேன்னா அப்போ அம்மாச்சி வந்து சொன்னாங்க, சரி மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வரலாமா, நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் லீவு கிடையாது இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு சொல்லவும் டக்குன்னு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி வந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு, சிம்பிளாக ஒரு குர்த்தி போட்டுட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒரு சனிக்கிழமை கிளம்புறோம் இல்லையா, ஸோ அதனால் ஆட்டோ பிடிச்சி நானும் அம்மாச்சி மட்டும் போனோம். ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. போகும்போது இப்படி தாங்க இருக்கும். அதுக்கு பாருங்களேன், அதுக்குள்ளேயே வந்து இருட்டிடுச்சு பாருங்களேன். நான் இங்கே தான் சொல்லுவேன் இல்லையா, டக்குன்னு வந்து இன்னைக்கு குளிர்காலம் இல்லையா, அதனால நிறைய சேல்லாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் போயிருந்தது சரோஜினி மார்க்கெட் தான். செப்பல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஒன்றுமே அமையலைங்க, டைம் வேறு இல்லை. அம்மாச்சி வந்து திருப்பியும் வேலையில் வந்து ஜாயின் பண்ணணும், நைட்டு வந்து பார்க்கணும் அவங்க. ஸோ அதனால் பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து ஆஃபர்லேயும் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அம்மாச்சி சில பொருட்கள் மட்டும் வாங்கினாங்க, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. அதனால் வந்தாச்சுங்க, சூப்பராக கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், ராட்டனம்லாம் தெரியுது. இப்போ வந்து நவராத்திரி போகிறனால மேலா போட்டிருக்கிறாங்க, அது ஒரு நாள் போகணும். அப்போ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறத. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில் தான், ஆர்கேபுரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து அந்த எனக்கு மட்டும் கூட்டு இருந்தது இல்லையா, அதை வச்சு நான் 2 ப்ரௌன் ப்ரெட் வச்சு சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க டின்னரை. ஸோ அம்மாச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இதெல்லாம் கொஞ்சம் துவையெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு சாதத்தில் நெய்யெல்லாம் போட்டு பெப்பர் சால்ட் அதை போட்டு வந்து கொடுத்தாச்சு சூப்பராக. ஹஸ்பண்டும் வந்து எப்பவும் போல் அவங்க வந்து பன்னீர் இந்த மாதிரி வச்சு மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை வந்து கழுவிட்டு இருக்கேன். இவர் வந்து தண்ணி கேட்டார், இவருக்கு வந்து மோந்து குடிச்சிட்டு அதையும் சூப்பர்னு சொல்கிறா பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சைடு பை சைடு. எனக்கு பிடிச்ச ரஞ்சித் சார் வந்து வந்திருக்காங்க, சூப்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எனக்கு வந்து தண்ணி குடிச்சு தாங்க கம்ப்ளீட் பண்ணுறேன். 6 to 7 சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது அது மட்டும் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறமா நீங்கள் பண்ணுற ஒரு காலிலேருந்து பண்ண உழைப்புக்கு பலனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஓகே வாங்க, இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.